ஒரு சிஷ்யன் இருக்கான், ஒரு குரு இருக்கான். ஏன்னா தலைப்பே குரு இல்லையா, குரு சிஷ்யன் எல்லாமே எப்படி நம்ம கதை சொல்ல முடியும். உடனே சிஷ்யன் வந்து ரொம்ப நாளாக படிச்சுட்டு வந்துட்டுருக்கான். வந்துட்டு இருக்கும் பொழுது, குருவே எனக்கு 2 கேள்வி இருக்குது. என்னடா அம்பே சொல்ல, என்னடா இப்போ குரு குருங்கிறேல அப்படின்னா என்ன குரு அப்படின்னா என்ன? உடனே அவருக்கு பயங்கர ஆச்சரியம். டே ஏன் வேலைக்கே உழ வச்சுருவ போல் இருக்கே, நேராக ஏன் இடத்துல வந்து உட்காந்துருவ போல் இருக்கே அப்படிலாம் குரு நினைப்பாரா? குருவாகப்பட்டவர் அதற்கெல்லாம் சளைக்கிற ஆள் கிடையாது. ஆனால் அவருக்கு ஒரு சந்தோஷம், மாணவனுக்கு இந்த கேள்விலாம் வருது. நம்ம எத்தனை பேர் படிச்சுட்டு போனோமே, டீச்சர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் டீச்சர்னு உங்களை ஏன் நாங்கள் கூப்பிடணும், டீச்சிங்கிறேலே ஆங்கிலத்தில் சொல்லித்தருதல் கற்றுத்தருதல் குருங்கிறோமே, குருன்ற சொல்லுக்கான அர்த்தம் என்ன? எவ்வளோ பேர் நம்மளாம் சிந்திச்சிருப்போம்? குரு என்ன சொல்கிறாருங்கிற சிந்திக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. அப்போ குருன்னு அவருடைய வேலை சிந்திக்கிறதுக்கு என்ன நமக்கு வாய்ப்பு இல்லை. உடனே முதல் கேள்வி என்ன கேட்குறான், குருனா என்ன சுவாமி, குருனா என்னது அப்படின்னு கேட்குறான் முதலாவது. இரண்டாவது ஒன்று கேட்குறான், வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாமல் இருக்குதுன்னு சுவாமி எனக்கு, அப்போது அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இது 2 மட்டும் எனக்கு விளக்கம் சொல்லுங்க. சரிடா நான் உனக்கு விளக்கம் சொல்கிறேன், வந்து உட்காரு. முதல்ல என்ன சொல்கிறார், குருவுக்கு 6 நிலை இருக்குன்னு சொல்கிறார். குருவுக்கு 6 நிலை இருக்குங்கிறார். அத்தியாபகர், உபாத்தியாயர், பண்டிதர், ஆச்சாரியர், திருஷ்டர், குரு அப்படின்னு சொல்கிறார். முதல்ல அத்தியாபகர் அப்படின்னா என்னன்னா, கல்வியை கற்றுத்தருபவர்களுக்கு அத்தியாபகர் என்று பெயர். நமக்கு அவர் ஒரு கற்றுன்றிருப்பார், நமக்கு அந்த சமூகம் சொல்லப்பட்டிருக்கோம், அந்த அவர் பெற்ற கல்வியை இன்னொரு சொல்லிக் கொடுப்பார். அதுக்கு பேர் என்ன, அத்தியாபகர் அப்படின்னு பேர். உடனே அப்படியே சுவாமி குருன்னா ஆரம்பத்தில் அத்தியாபகராக இருக்கணுமா? ஆமாம், அத்தியாபகராக இருக்கணும். சரி. இரண்டாவது உபாத்தியாயர், அவர் என்ன பண்ணுவார்? இரண்டாவது ஆள் என்ன பண்ணுவார்? பெற்ற கல்வி இருக்கு இல்லையா, அவரும் சொல்லி கொடுப்பார். சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் கத்துண்டேலா இல்லையா அப்படிலாம் கண்டுக்காமல் போக மாட்டார். அந்த பெற்ற கல்வியாகப்பட்டது அறிவாக மாறணும். நமக்கு இன்னொரு கேள்வி ஏற்படும், அப்போ கல்விக்கும் அறிவுக்குமான வித்தியாசம் என்ன? நம்ம எவ்வளோ பேரை திட்டுறோமே, பார்த்தா படித்தவ மாதிரி இருக்கியே, ஏண்டா உனக்கு அறிவு இல்லை கேட்குறமா இல்லையா? ஏன்? அப்போ கல்விக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கல்விக்கும் அறிவுக்குமான வித்தியாசம் என்ன? கல்வி என்பது வெளிலேருந்து உள்ளே போகிறது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளியே வருவது. அந்த உபாத்தியாயர் என்ன பண்ணுவார்? பெற்ற கல்வியை அறிவாக வெளிப்படுகிறதா அப்படின்னு பார்ப்பார். அந்த ரெட் லைட்டு போட்டிருக்கு, அந்த பக்கமாக போகக்கூடாதுன்னு நமக்கு நன்னா தெரியும் இல்லையா? ஆனால் என்ன பண்ணுவோம்? போலீஸ்காரரு பார்க்குறாரா, யாராவது பார்க்குறாளா? யாரும் பார்க்கல. என் பிள்ளைய கொண்டு போய் விடணும். நான் இன்னைக்கு என் பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் விடணும், பள்ளிக்கூடத்தில் விடணும். நான் விதிமீறல்கள் எல்லாம் செய்வேன், எங்கே வேணா என்ன வேணா பண்ணுவேன், இடுக்கில் பூந்து போவேன். நம்ம கூட அந்த குழந்தை வர்றதில்ல, அது என்ன புரிஞ்சுக்கிறது? எனக்கு ஒரு அவசரமாக இருந்தால் நான் எல்லா விதிகளையும் மீறலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அப்புறம் நம்மளே என்ன சொல்லுவோம் அந்த குழந்தைய பார்த்து, ஏன்பா விதியை ஏன் பின்பற்ற மாட்டேங்கிற கேட்போமா இல்லையா? நம்ம வாழ்நாள் முழுக்க பின்பற்றாமலே வாழ்ந்துட்டு அந்த குழந்தை பெரியவனாக வந்தவனே என்ன கேட்போம் நம்ம? ஏண்டா என்ன பார்த்தா திருந்தக்கூடாதா? ஏண்டா அப்படி விதி மீறுற? விதியை எல்லாம் மீறியது யார்? நாம் தான். அப்போது நமக்கு விதியை மீறக்கூடாது என்ற கல்வி இருக்கிறது, ஆனால் அதை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்ற அறிவு மட்டும்தான் இல்லை. அதையெல்லாம் தரக்கூடியவர் தான் யார்? உபாத்தியாயர் அப்படின்னு இரண்டாவது. மூணாவது பாருங்க, பண்டிதர். குருவோட 3ஆம் நிலை என்ன? பண்டிதர். என்னவா? ஒரு துறையிலே அவர் சிறந்து விளங்குவார். ஆழமாக முருகனின் வேல் மாதிரி கூர்மையாக இருக்கும், அகலமாக இருக்கும், ஆழமாக இருக்கும். இப்போ நம்ம முருக கடவுளை பார்க்குறோம், தமிழ் கடவுள் சுவாமி, ஹீ இஸ் எ தமிழ் காட் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? இங்கிலீஷில் சொல்லுவோம் அதை, முருகன் இஸ் எ தமிழ் காட் இன்னும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆங்கிலத்தை பயன்படுத்தி தமிழ் கடவுளை சொல்லுவோம். அவர் எதன் ரூபம் இல்லையா? நம் ஞானமாகப்பட்டது, அறிவாகப்பட்டது எப்படி இருக்கணும்? கூர்மையாக இருக்க வேண்டும், அகலமாக இருக்க வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும். அப்போ யார் ஒருவர் கல்வியையும் அறிவையும் இது 3ஐயும் வச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு பேர் என்ன? பண்டிதர் அப்படின்னு பேர். 4ஆவதாக இருக்கக்கூடிய ஆள் தான் நமக்கு நன்னா தெரியும், ஆச்சாரியார்னு சொல்லுவோம். அதுக்கு நேரடியான ஆங்கிலத்தை சொன்னால் உங்களுக்கு இப்போ தெரியும், ஆங்கிலம் சொன்னால் தெரியும். டீச்சர்னு சொல்கிறோம்ல, ட்ரெயினர், கோச்சிங் கிளாஸ் நிறைய நடக்கிறது, வகுப்புகள்லாம். அவளுக்கு என்ன பேர்? ஆச்சாரியர்கள் அப்படின்னு பேர். என்னது? தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் கல்வி இருக்கா? பசங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? கல்வி இருக்கா? அந்த அறிவாக வெளிப்படுறதா? கல்வி இருக்கா? வெளிப்படுறதா? என்ன பண்ணுவாவா? பாடம் எடுத்துட்டே இருப்பா. அப்படி தொடர்ந்து எடுத்துட்டே இருக்கிறவாளுக்கு என்ன பேர்? ஆச்சாரியர்கள் அப்படின்னு பேர்.
அப்புறம் அந்த 5வது நிலை என்ன, திருஷ்டர்கள். இவர்களுக்கும் ஆச்சாரியருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆச்சாரியார் அவர் கத்துண்ட பாடத்தை சொல்லி கொடுத்துருவார், பசங்கள்லாம் நல்லா படிக்கிறதான்னு பார்த்துருவார். அதை தாண்டி திருஷ்டர்கள் என்ன பண்ணுவாராம், அந்த கல்வியாகப்பட்டது இப்பொழுதும் செயல்முறைப்படுத்துகிற அளவுக்கு இருக்கணும், எதிர்காலத்திலையும் அது அவர்களுக்கு நன்மையை தர வேண்டியதாக இருக்கணும். தொலைநோக்கு பார்வையாக யோசிச்சுட்டே சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன பேர்? திருஷ்டர்கள் அப்படின்னு பேர். இதையெல்லாம் தாண்டி ஆறாவது நிலையாக நான் யார், நம் உள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தன் 7 பேர் ஒளிஞ்சுட்டு இருக்கான், பாதகர்கள். நம்ம அந்த தெய்வமணி மாலையில் திருவருட்பாலை வர்றது அதெல்லாம் போல நீங்கள் அதெல்லாம் உள்ளே போனேன்னு வைங்க, 7 கொட்டாவி வரிசையாக விடுவேன், வாய்ப்பே கிடையாது அது எடுக்கிறதுக்கு இல்லையா. தொடர்ந்து 7 அதிசயம் இருக்குமே. அவர் 7 நிலைகள் சொல்கிறார், 7 பாதகன்கள் மனசில் யார் இருக்கான்னு திருவருட்பால் அவர் சொல்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம், என்கிட்ட 7 கொட்டாவி இருக்குது சுவாமி, நான் நன்னா கொட்டாவி விடுவேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவேன், கொட்டாவியாக எனக்கு விடுவேன். ஆனால் அது உள்ள நான் போல. அப்போது குருவாகப்பட்டவர் நம் மனதிலே இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடியவர். நான் எப்பயுமே என் உபன்யாசத்தை முடிக்கும் போது ஒரு வசனம் சொல்லுவேன், அதை ஒரு குறுக்க சொல்லிக்கிறேன் ஒரு தரம். என்னென்னா, கண் இருக்கு இல்லையா, வெளியில் வெளிச்சம் இல்லைன்னு வைங்களேன், அதுக்கு இருள்னு பேர் இல்லையா, இருள்னு பேர். மனசில் வெளிச்சம் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் என்ன, மருள்னு பேர். அதுக்கு பேர் என்ன, மருள்னு பேர். அப்போது நம் மனதிலே இருக்கக்கூடிய இருளை போக்க வல்லவர் குரு. இன்னொரு நூறு இருக்கு, குரு என்ன பண்ணுவாராம், எந்த வினாடி நம் மனதிலே மருள் நீங்கியதோ நாமும் குருவாக உருவெடுப்போம். அப்போ குரு என்ன பண்ணுவார், இன்னொரு குருவை உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்டவர். ஏன் குரு மிக அவசியம் புரியறதா, நம்ம அந்த துவைத்தம் அத்வைத்தம்னு சொல்லுவோம். ஏன்னா 2 நிலைகள் இருக்கு, நான் வேறு இந்த மைக்கு வேறு, நான் வேறு இந்த ஆலயம் வேறு, நான் வேறு அம்மன் வேறு அப்படின்னு வேறுபடுத்தி பார்ப்பதற்கு துவைத்தம்னு பேர். 2 நிலைகள் இல்லையா, நான் தான் இந்த மைக்கு, நான் தான் இந்த ஆலயம், நான் தான் இந்த அம்மன், நான் தான் ஈசன், நான் வேறு இறைவன் வேறு என்று வேறுபாடு இல்லாமல், தமிழ் சொல்லுன்னா கடவுள்னு சொல்கிறோம்ல, கடகோடியிலே உள்ளே இருப்பவர் கடவுள், அவ்வளோதான். வெளில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், லைட்டை போட்டு கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு தேடிட்டு இருக்கோம். அவர் எங்கே இருக்கிறார், லைட்டை உள்பக்கம் திருப்பணும், அதை திருப்பக்கூடியவர் தான் யார், குரு. அப்படின்னு ஒரு விளக்கத்தை அந்த குரு வந்து யாருக்கு சொல்கிறார், அந்த சிஷ்யனுக்கு சொல்கிறான். சிஷ்யன் அவ்வளோதான், சுவாமி நான் 15 கொட்டாயை விட்டுவிட்டேன், அதுக்குள்ளே நான் உங்கள்கிட்ட குருனா என்னன்னு கேட்டேன், நீங்கள் எனக்கு தூக்கம்னா என்னன்னு விளக்கி விட்டேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அந்த விளையாட்டை அந்த சிஷ்யன் சொல்கிறான்.